Hi guys, welcome to Sin Times Babu family. So Tirupattur to Ladakh 2024 இன்னைக்கு டே 12. ஸோ டே 12 வந்து நம்ம வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிசாம்பட் 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. காலையில் கரெக்டாக 6 மணி, ஸோ 6:05 ஆகுது. கரெக்டாக நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹைவேல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பனிமூட்டமாக இருக்குது, ரொம்ப சில்னஸாகவும் இருக்குது. இன்றைக்கும் இதே மாதிரி கிளைமேட் இருந்தால் செம ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டே பேசுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த லடாக் ரைட் சீரியஸ் வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ். ஏன்னா இன்றைக்கி டே 12. இன்னும் நம்ம வந்து 30 நாளுக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிடுறதுக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னும் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 8 மணி ஆக போகுது. நம்ம இன்றைக்கி என்ன தெரியல, காலையிலே பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் காலையிலே சாப்பிடலாம். அதே இட்லி, மெதுவடை, கெட்டி சட்னி, சாம்பார் இல்லைங்க. பெரும் பிரச்சனையாக இருக்குது இங்கே சாம்பாருக்கு. சரி சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி சீக்கிரமாக பசி எடுத்துக்கிச்சு என்னன்னு தெரில. சரி வாங்க சாப்பிட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம் என்ன வேலைன்ட்டு. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு கணவாய் மாதிரியே இருக்குது பாருங்களேன். அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஐ மீன் 2 சைடும் சூப்பராக இருக்குது. கனவா மாதிரி தண்ணியும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆனால் இங்கே ரன்னிங் கண்டிஷன் தான் எல்லாமே. அந்த சைடை பாருங்கள், ஃபுல்லாக ரன்னிங் கண்டிஷன் தான். தண்ணி ஃபுல்லாக ரன்னிங் கண்டிஷன் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தாங்க வந்ததே. சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். காய்ஸ் இந்த ஹைவே பாருங்கள். ஆக்சுவலி மதியம் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ மதியம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சாப்பிட்டோம். ஐ மீன் அது பிரியாணி தான் சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, செம்ம ஃபாரஸ்ட்டுங்க. ஐ மீன் இது வந்து டைகர் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னாங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது, செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. வேறு லெவலுங்க ஹைவேலாம். ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப டவுன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக காற்று அடிக்கும், பயங்கர டவுனு. செம்ம இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங்காக இருக்குது இந்த ரைடு. வேறு லெவலுங்க இந்த ரைடு. மாஸ் காட்டுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட். காய்ஸ் இந்த இடத்த பாருங்கள், மலையும் சார்ந்த இடம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பச்சை பசங்க இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அங்கே ஆக்சுவலி இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் புலி வேறு பொறாண்டி இருக்குது. வேறு லெவலில் பொறாண்டி வச்சுருக்கு. பயத்தில் தான் போயிட்டுருக்கேன். செமையாக இருக்குது, ஆனால் செம்ம த்ரில்லிங்காகவே இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வைல்டு அனிமல் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி பறந்துன்னு போகிறாங்க. ஏன்னா இது அவ்வளோ டவுன்ஃபால். இது செம்ம ஆரன்ல எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. டவுன்ஃபால், பயங்கர டவுன்ஃபாலுங்க. பாருங்களேன் ஏரியா பாருங்க, வேற லெவலுங்க இது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க போகிறது. இதெல்லாம் கடந்து போகிறது தாங்க லடாக். செம்மங்க. எங்கே பாருங்க, எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, செமையாக இருக்குது. ஏன்னா ட்ரைவ் சேஃபாக பண்ணணும். அதனால் என்னால் அதிகமாக உங்களுக்கு காமிக்க முடியல. வாங்க போயினே இருப்போம். காய்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி 1213 கிலோமீட்ரு, 12-13 கிலோமீட்ரு. திரும்ப வாரணாசி. ஐயோ லாஸ்ட் டைம் ரைடே போதும். நாக்பூர் 201 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஸோ கண்டினியூவாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கோம். வாங்க என்னென்ன இருக்கும் ஃபன் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், ஃபைனலாக வந்து மகாராஷ்டிரா பார்டருக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வேறு லெவல் தான். மாஸ் காட்டிட்டோம் ரைடில். செம. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுது. இந்த கோயிலில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணுவோம். ஐ திங்க் ராமர் கோயில் இது. ஐ திங்க் ஆமாம் அதுதான். ஸோ செம்மையாக இருக்குது இந்த கோயில். வியூவே வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூவும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த கோயில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் வந்து செம்ம சைலண்ட்டாகவும் இருக்குது, செம்ம அமைதியாகவும் இருக்குது. ஒரு சம்திங் நியூவாக இருக்குது. என்னென்னா
இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கோயில் உள்ளே வர்றது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னே இந்த மாதிரி வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வரேன். அதனால் நமக்கே ஒரு 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 இதாக இருக்குது, நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 140 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. ஸோ 148 150 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மகாராஷ்டிரா பார்டரில் இங்கே இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் தெலுங்கானா மகாராஷ்டிரா. ஸோ சென்ட்ரு பார்டர். இந்த பக்கம் தெலுங்கானா, இந்த பக்கம் மகாராஷ்டிரா, அந்த பக்கம் மகாராஷ்டிரா, அந்த பக்கம் தெலுங்கானா. ஸோ அந்த இதில் வந்து தான் இப்போ இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட் சீன் டைம்ஸ். ஃபுல் வீடியோ வந்து டெய்லி 6:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சீன் டைம்ஸ் பாபு.